இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை நிராகரிக்கிறார்கள். தன்னுடைய சொந்த ஊரில் அவருக்கு மதிப்பு இருக்குமா? இருக்காது. பங்கில் சின்ன ஃபாதருக்கு இப்படி எனவே இருக்குதா? இருந்தால் சந்தோஷம்தான். எனவே சில நேரங்களில் நம்மை கூடவே இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல பதவிக்கு வந்தாலும் சரி, ஒரு நல்ல இடத்திற்கு அவர்கள் முன்னேறி சென்றாலும், நன்கு படித்து நன்கு மதிப்பெண்களை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். கூட பிறந்தவர்களாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர்களை கண்டு கொள்ள மாட்டோம். யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. அவருக்கு எத்தனை அண்ணன் தம்பிங்க? எத்தனை அண்ணன் தம்பிங்க? 7 பேர். 11 பேராமா? எனக்கு தெரில. எனவே 7-8 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? கடைசி பையன் நல்லா இருக்கிறான். அவனுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. என்ன பேர்? என்னப்பா? கரெக்டு தான், சொல்லுங்கள். கனவுகளின் மன்னன். அவருடைய பேர் என்னது? பட்ட பேர் கனவுகளின் மன்னன். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய அண்ணன் தம்பிங்களை அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? எங்கே தூக்கி போடுறாங்க? பாலங்கிணத்தில் தூக்கி போடுறாங்க. வாழ்க்கையில் நம்மை நிராகரித்து கொண்டே இருப்பார்கள். நம்ம எப்பொழுதெல்லாம் இறை பணியை செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நல்லது செய்கின்றோமோ, அது வரைக்கும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போ நம்ம ஒரு நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முதல் படியை எடுத்து வைப்போம், என்ன பண்ணுவாங்க? செவிலே 2 போட்டு உட்கார வச்சுருவாங்க. எப்பொழுதெல்லாம் நாம் நன்மை செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நான் நன்மை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ, என்ன நடக்கிறது? நமக்கு துன்பங்களுக்கு மேலே துன்பம் வருகிறது. கூட இருப்பவர்களே கையை கழுவி விடுகிறார்கள். கூட இருப்பவர்களே குழி தோண்டுபவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவனுடைய சொந்த ஊரிலேயே அவரை மதிக்கவில்லை. நான் எம்மாத்திரம். இன்று நாம் யாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம்? புனித லயோலா இன்னாசருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவரையும் நிராகரிக்கிறார்கள். எப்பொழுது? அவர் யார்? அவர் ஒரு இராணுவத்தில் இருக்கிறார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட இல்லைன்றது எதுவுமே கிடையாது. அப்படி இருப்பார். ஒரு நாளைக்கு கோட்டு ஷூட்னா போட்டுட்டு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஆள். விதவிதமான உணவுகளை உண்ணக்கூடிய என்ன பண்ணுறாரு? ஒரு இராணுவத்தில் சேர்ந்து ஒரு பெரிய தலைவராக மாறுகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு பெரிய போர் வருகிறது. அவருடைய கால் சின்ன பின்னமாகிறது. இராணுவத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க? நிராகரிக்கிறார்கள். அவர் அன்று நிராகரிக்கப்பட்டதுனால தான் இப்பொழுது அவர் ஒரு புனிதராக இருக்கின்றார். வாழ்க்கையில் நாமும் சில நேரங்களில் நிராகரிக்கப்படுவோம். அந்த நிராகரிப்பை நான் எப்படி எதிர்கொள்கின்றேன்? இக்னேஷியஸ் என்ன பண்ணுறாரு? அந்த நிராகரிப்பை என்ன பண்ணுறாரு? மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாரா? என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரா? என்ன பண்ணுறாரு? படிக்க ஆரம்பிக்கிறார். இறைவனோடு தனது உறவை புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றார். விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். என்ன பண்ணுறார்? இப்போ ஒரு பெரிய குருவாக மாறுகிறார். ஒரு பெரிய சபையை உருவாக்குகின்றார். ஜெசுவிட் சபை இல்லாத ஊர் இந்த உலகத்தில் இருக்குதா? இப்போ கிடையவே கிடையாது. எனவே நிராகரிப்பை நான் எப்படி எதிர்கொள்கின்றேன்? ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யோவான் 15:18. எப்பொழுதெல்லாம் நம்ம முடங்கி போயிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இறை வார்த்தையை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். யோவான் 15:18. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்து விட்டது. இந்த உலகத்தை படைத்த பரமனையே, இந்த உலகத்தை அணுவாக ரசித்து உருவாக்கிய கடவுளையே இந்த உலகம் வெறுத்து விட்டது. நாம் எம்மாத்திரம்? சிந்தித்து பார்த்து